Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RPF கான்ஸ்டபிளுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை எப்படி செக் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட ஆர்ஆர்பியோட சென்னை வெப்சைட் போயிட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த rrbapply.government.in வெப்சைட்டுக்குள்ள வர இல்லைன்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணிருங்கன்னா rrbapply.government.in இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது போயிருப்பீங்க இல்லையா, அந்த வெப்சைட் தான் இது. இதுக்குள்ள வந்துட்டு இங்க வந்து அப்ளை ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? சோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும். இங்க ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கும். இந்த ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல உங்களோட மொபைல் நம்பர் நீங்க என்டர் பண்ணணும். நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இங்க உங்களோட பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இங்க ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்கா, சோ இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகினை நீங்க கிளிக் பண்ணுங்க. சோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், இங்க அப்ளிகேஷன் ஹிஸ்டரின்னு இருக்கும். சோ இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள போங்க. அப்ளிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்னென்ன எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிரும். நீங்க அப்ளை பண்ண எல்லா எக்ஸாம்ஸுமே இந்த இடத்துல வரும். சோ நீங்க NTPC அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா NTPCயோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். சோ இப்போ நீங்க RPF தான் செக் பண்ண போறீங்க. சோ RPF கான்ஸ்டபிள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா RPF கான்ஸ்டபிள் இன் ரயில்வேன்னு இருக்கும். அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பக்கத்துல பாருங்க ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும். சப்போஸ் நீங்க NTPC அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த இடத்துல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல எதுவுமே இருக்காது. ஏன்னா NTPCக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணல. சோ இந்த இடத்துல 3 இது இருக்கும். ஒன்னு வந்து ப்ரொவிஷனலி அக்செப்டட், இன்னொன்னு வந்து கண்டிஷனலி அக்செப்டட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்டட்னு இருக்கும். ஓகேவா? சோ யாருக்குமே அக்செப்டட்னு இருக்காது, ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு தான் இருக்கும். கடைசி நாம ஜாயின் பண்ற வரைக்குமே பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல்ங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சோ ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஓகே. சோ அதே மாதிரி ரிஜெக்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இப்படிதான் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் RPF கான்ஸ்டபிள் எக்ஸாம் அப்ளை பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. கூடிய சீக்கிரத்துல RPF கான்ஸ்டபிள் எக்ஸாம் வந்து நடக்கும். அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல்ரெடி இப்போ எல்லாருமே சிலபஸை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ சிலபஸ் முடிச்சவங்க எல்லாருமே டெஸ்ட் போட ஆரம்பிங்க. சோ RPF கான்ஸ்டபிளுக்கான டெஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ அந்த RPF கான்ஸ்டபிள் டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இப்பதான் ரயில்வே எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேதான் வரக்கூடிய NTPC எக்ஸாம் எழுதணும். இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். சோ ஆல்ரெடி NTPC அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 1999. வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதுல எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருப்போம். இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் உங்களுக்கு RPFக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், RPF கான்ஸ்டபிளுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு. சோ நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. நீங்க இன்னும் நம்ம டெலகிராம் சேனல் டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.